والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأزواجه وذرياته أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. فقالوا: يا رسول الله ولا الجهاد في سبيل الله، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தில் நம்மை ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை ஏற்றுக்கொள்வானாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய 10 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே வைத்திருக்கின்றார். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பம் நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே குர்பானியினுடைய எல்லா தயாரிப்புகளையும் நாம் முன்கூட்டியே அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். இன்னும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா முழு வருடத்திலேயும் 3 நாட்களை 10 நாட்களை எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். அந்த 10 நாட்களும் 3 விதமாக அல்லாஹ் தஆலா வருடம் முழுக்க ஆக்கி தருகின்றார். அதிலே முதலாவது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றது. லைலத்துல் கத்ர் என்ற இரவும் அந்த 10 நாட்களுக்குள் வருவதனால் அந்த 10 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமையப்பெறுகின்றது. இரண்டாவதாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் 10 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றது. மூன்றாவது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 நாட்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றது. இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பம் இன்றைக்கு பிறை 2, நேற்று பிறை 1. இந்த ஆரம்ப 10 நாட்களிலேயும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த ஹாஜிகள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிலே என்னென்ன கடமைகளை கொடுத்திருக்கின்றானோ நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா நாட்களுமே
வணக்க வழிபாடுகளையும் இபாதத்துகளையும் கடமையான ஹஜ்ஜையும் நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். பிறை 8 ஆரம்பித்து பிறை 13 வரை அந்த 5 நாட்கள் அவர்களுக்கு பல்வேறு விதமான கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. அந்த முதல் 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றது. குர்பானி என்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு நன்மையான காரியம் இந்த மாதத்தில் கடமையான மிக முக்கியமான ஒரு கடமையாக வாஜிபானதாக இருக்கின்றது. அந்த குர்பானியை நிறைவேற்றுவது ஒவ்வொரு ஜக்காத்துடைய நிசாபை அடைந்த பாலிகான பருவ வயதை அடைந்த வசதி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வணக்கம் தான் இந்த குர்பானி. இந்த குர்பானி தரப்படக்கூடிய நாட்களும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். பெரும்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா இப்படியாக பல்வேறு சிறப்புகளை இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பிறை பார்த்தவுடன் ஒரு முஸ்தஹப்பை நிறைவேற்றுகின்றோம். அது என்ன? எப்படி குர்பானிக்காக வேண்டி நீங்கள் நியத்து செய்திருக்கின்றீர்களோ, குர்பானிக்காக வேண்டி நீங்கள் நியத்து செய்திருக்கின்றீர்களோ, அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை தங்களுடைய முடியையும் தங்களுடைய நகங்களையும் களையக்கூடாது. தங்களுடைய முடி மற்றும் நகங்களை அவர்கள் அகற்றாமல் விட்டுவிட வேண்டும் குர்பானி கொடுக்கும் வரை. இது நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தியாகம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா இதிலே பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இஹ்ராமுடைய நிலையிலே அவர்கள் முடியையோ நகத்தையோ வெட்டாமல் இருப்பார்கள். அவர்கள் அங்கே சென்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அவர்கள் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் முடி மற்றும் நகங்களை வெட்டாமல் இருப்பது அவர்களுக்கு வாஜிபாக கடமையாக இருக்கின்றது. அதே போன்று தான் நமக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி என்ற அமலை கொடுத்திருக்கின்றான். இதை நிறைவேற்றக்கூடியவர்கள், நியத்தை வைத்தவர்கள், அவர்கள் எப்படி அந்த ஹாஜிகள் அங்கே நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை நீங்களும் செய்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கும் நீங்கள் முடிகளையும் நகங்களையும் அகற்றாமல் விட்டுவிடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஹாஜிகளுக்கு ஒப்பாகக்கூடிய செயல், ஹாஜிகளுக்கு ஒப்பாகக்கூடிய செயல் சாதாரணமான செயலா? எனவே நீங்கள் ஹாஜிகளுக்கு ஒப்பாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஹஜ்ஜி செய்யவில்லை, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் செல்லவில்லை. ஆனால் சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒப்பாக இந்த ஒரு செயலை செய்தால் கூட அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தருவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இந்த 10 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றது. அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து என்ன குர்பானியை, என்ன தியாகத்தை ஏற்றுக்கொண்டானோ அந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலேயும் எதிர்பார்க்கின்றான். நாமும் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும். மிக முக்கியமானதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் செய்த தொடர்படியான 4 விஷயங்களை ஹதீஸுடைய கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக இந்த 4 காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே முதலாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 பிறை 9 வரைக்கும் தொடர்படியான நோன்புகளை வைத்திருக்கின்றார்கள். பிறை 1 பிறை 9 அரஃபாவுடைய தினம் வரைக்கும் 9 நோன்புகளை நபி அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே வைத்திருக்கின்றார்கள், தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக ஆஷுரா நாட்களினுடைய அந்த 2 நோன்புகளை மிக முக்கியமாக நபி அவர்கள் வலியுறுத்தி வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய சமுதாயத்தினர், தங்களுடைய உம்மத்தினருக்கும் சொல்லி தந்தார்கள், நீங்களும் ஆஷுரா தினத்துடைய நோன்பை வையுங்கள்.
மூன்றாவதாக ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்தினுடைய 3 நோன்புகள், பிறை 13, 14, 15. இந்த 3 நோன்புகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான்காவதாக ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பதாக, ஃபஜ்ருடைய ஃபர்ல் தொழுகைக்கு முன்பதாக தொழப்படக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்துகள். அந்த 2 ரக்காத் சுன்னத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியான 4 விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள் என்பதாக அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 பிறை 9 வரைக்கும் நபி அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாம் பிறை 1 நோன்பு வைக்க ஆரம்பித்தால் பிறை 9 வரைக்கும் நோன்பு வைக்க வேண்டும். இது நபி அவருடைய சுன்னத். சரி, பிறை 1 9 வரைக்கும் எங்களால் நோன்பு வைக்க முடியல, பரவாயில்லை, நீங்கள் இந்த 9 நாட்களுக்குள் வியாழன் மற்றும் திங்கட்கிழமையாவது நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு அதையும் சேர்த்து. சரி, இந்த 3 நோன்புகள் வியாழன் மற்றும் திங்கட்கிழமை உங்களால் வைக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அரஃபாவுடைய தினத்தன்றாவது பிறை 9 அன்று நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். பிறை 9 அன்று அரஃபாவுடைய தினத்தன்று நோன்பு வைப்பது அது ஒரு நோன்பு தான். ஆனால் அந்த ஒரு நோன்புக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஒரே ஒரு நோன்பு, அல்லதி துகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹா வஸனத்தல்லதி பஅதஹா, ஒரு வருடம் முன்னால் சென்ற பாவங்களையும் ஒரு வருடம் பின்னால் நிகழக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்றது அரஃபாவுடைய தினத்தன்று வைக்கக்கூடிய ஒரு நோன்பு. ஒரே ஒரு நோன்புக்கு இவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்மீது எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான், எவ்வளவு கருணை காட்டியிருக்கின்றான். மனிதனே, நீ பாவம் செய்யக்கூடியவன் தான், நீ தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பாக அல்லாஹ் தஆலா இது போன்ற நாட்களை தருகின்றான். அப்படி என்றால் தவறு செய்து கொண்டே இருக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல, பாவங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க மாதத்தை உங்களுக்கு தருகின்றான். ரமலானுக்கு பிறகு சிறந்த மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை அடைந்த நீங்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் அதிகமாக நல்லவர்களை செய்யுங்கள், சதகாக்களை கொடுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், திக்ருகளை செய்யுங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள். பல்லான தொழுகைகளே ரொம்ப ரொம்ப பாரமாக தான் தொழுதுட்டு இருக்கோம். அப்படி என்று நமக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. பரலான தொழுகை ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுகிறோங்க. ஃபஜர் நேரத்துல எழுந்து வர முடியல, இரவு நேரத்துல நாம சீக்கிரமாக தூங்குவதற்கு முயற்சி செய்வதில்லை, அதனால் ஃபஜருடைய தொழுகைக்கும் எழுந்து வர முடியவில்லை. ஃபஜர் தொழுகைக்கு பார்த்தால் 2 அல்லது 2.5 சஃப்கள் தான் இருக்கின்றது. மஹல்லாவுடைய மக்களுடைய கணக்கெடுத்து பார்த்தால் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு 500 வீடுகள் என்று எடுத்து பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் என்று சொன்னால் 500 நபர்களாவது ஃபஜர் தொழுகைக்கு வர வேண்டும். ஆனால் ஃபஜர் தொழுகையில ரொம்ப பெரிய ஒரு பலகீனம் 2 அல்லது 2.5 சஃப்கள் தான் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றான். இந்த மாதம், இந்த முதல் 10 நாட்களும் எல்லா நாட்களை விட சிறந்த நாட்கள், எல்லா நாட்களை விட சிறந்த நாட்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியமான நாட்கள். அல்லாஹ் தஆலா இந்த நாட்களிலே அதிகமான நன்மைகளை வைத்திருக்கின்றான். எனவே இந்த 10 நாட்களையும் நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். இந்த 10 நாட்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவர்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லவர்களை செய்து கொண்டே இருங்கள். இந்த 10 நாட்களும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதை நீங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹ்,
அல்லாஹ்விடத்திலே எல்லா நாட்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் பிரியமான நாட்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்கள். அப்படி என்றால் இந்த மாதத்திலே நீங்கள் நல் அமல்களை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், சதகாக்களை அதிகமாக செய்யுங்கள், நோன்பு வையுங்கள். அரஃபாவுடைய ஒரு நோன்பாவது நீங்கள் வைத்தாக வேண்டும். அதே போன்று பிறை 9 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், பிறை 9 ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து பிறை 13 அசர் வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களிலே அந்த 5 நாட்களும் காலை ஃபஜ்ரிலிருந்து 13 அசர் வரைக்கும் தக்பீர் சொல்ல வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாக வாஜிபாக இருக்கின்றது. ஆண்களும் சொல்ல வேண்டும், பெண்களும் சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமிட்டு சொல்லுவார்கள், பெண்கள் மெதுவாக அமைதியாக சொல்லுவார், அவர்களும் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த 5 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். காரணம் என்ன? இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரிகைகளையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள், ஒவ்வொரு கடமைகளையும் செய்வார்கள். அரஃபாவிலே தங்குவது, மினாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, ஷைத்தானுக்கு கல் எறிவது, தவாஃபு ஜியாரா, தவாஃபு விதா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் அந்த நேரத்திலே நாம் அந்த 5 நாட்களும் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அப்படி என்றால் இந்த ஐயாமு தஷ்ரீக்கினுடைய 9 நாட்களும் தக்பீர் சொல்லுவது கட்டாயம் வாஜிபாக இருக்கின்றது. பெரும்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு அமல், அதுதான் குர்பானி. அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நம்முடைய குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமலாக குர்பானியை விட ஒரு சிறந்த அமல் வேறு எதுவும் இல்லை. குர்பானியை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹரி அமலன் அஹப்பு இலல்லாஹி தஆலா. அல்லாஹ்விடத்திலே இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே, இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் சிறந்த மிக முக்கியமானது, அல்லாஹ்விடத்திலே பிரியமானது மின் இஹ்ராமத்துத் தம், இரத்தத்தை ஓட்டுவது. அப்படி என்றால் குர்பானி கொடுப்பதன் மூலமாக நாம் எந்த பிராணியை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றோமோ அதனுடைய இரத்தம் ஓட்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான். அந்த பிராணி, எந்த பிராணியை குர்பானி கொடுக்கின்றோமோ அது நாளை மறுமை நாளிலே நமக்காக வேண்டி சாட்சி கூறும். வைன்னஹு லயத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அந்த பிராணி, குர்பானி தரப்பட்ட அந்த பிராணி பிகுரூனிஹா வஅத்லாஃபிஹா வஅஷ்ஆரிஹா, தன்னுடைய கொம்புகளோடு, குர்பானி பிராணியுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கொம்புகளோடு, அதனுடைய குளம்புகளோடு, அதனுடைய முடிகளோடு வந்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூறும். அல்லாஹ்விடத்திலே அது வந்து நமக்காக பரிந்து பேசும். எனவே நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய வணக்கங்களில் மிகவும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது இந்த குர்பானி என்றார்கள். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நீங்கள் வைன்ன தமல யகவு மினல்லாஹி அஸ்ஸ வஜல் பிமக்கானின் قبل ان يقع على الارض, அந்த இரத்தம் பூமியிலே விடுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்தவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றார். எனவே நீங்கள் குர்பானியை நீங்கள் ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனமு வந்து சந்தோஷமாக கொடுங்கள். குர்பானி யாருக்கு கடமையாகிவிட்டதோ அவர்கள் நிச்சயமாக தர வேண்டும். ஒரு ஆட்டை அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். நாம் சில நேரங்களில் எண்ணுவதுண்டு, வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ கணக்கு போட்டு 5 பேர் சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தா போதும். ஜகாத் வாஜிபான கடமையானவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள். 5 நபர்களுக்கும் கடமை. 5 நபர்களுக்கும் கடமை என்றால் 5 பேரும் தர வேண்டும். நாம் இன்னுவதை போன்று இந்த வருஷம் அத்தாவுக்கு கொடுத்துடலாம், அடுத்த வருஷம் அம்மாவுக்கு கொடுத்துடலாம், அடுத்த வருஷம் தங்கச்சிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வேணா எனக்கு கொடுக்கலாம்.
அப்படி அல்ல, 5 பேருக்கு கடமையாக இருந்தால் 5 பேரும் தர வேண்டும், ஒவ்வொரு வருடமும் தர வேண்டும், ஒவ்வொரு வருடமும் தர வேண்டும். சிலர் நினைப்பது உண்டு, நம்முடைய பேரை சொல்றதுக்கு முன்னால எங்க அத்தாவுடைய பேர் சொல்லிட்டா போதுமே, அவங்க பேரை பெரியவங்களுக்கு நாம கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அந்த அடிப்படையில நாம பெரியவங்களுடைய பேரை சொல்லிட்டா போதும். இல்லை, பெரியவர்களுடைய பெயரை நீங்கள் சொல்லிவிட்டாலும் உங்களின் மீது கடமையாக இருக்கக்கூடிய குர்பானி அது நீங்கள் கொடுத்தாக நிறைவேறும். எனவே நீங்கள் கொடுத்தது போக உங்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக வேண்டியும் கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தருவது வாஜிபு, கட்டாயமாகும். இந்த மாதத்தில் எல்லாவிடத்திலே குர்பானியை விட சிறந்த ஒரு நற்செய்தி எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நாம் கொடுத்த குர்பானிகளை அல்லாஹ் தஆலா சாட்சியாக ஆக்குவான். அஹ்மத் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய சகோதரர் மிக ஏழ்மையான மனிதர், ரொம்ப ஏழ்மையான மனிதர். ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் அவருடைய ஏழ்மை நிலையிலும் கூட தன்னுடைய பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுத்துக் கொண்டிருந்தார், ஆட்டை கொடுத்திருந்தார். ஒரு நேரம் வந்தது, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்பாடு செய்த அந்த ரிஸ்க் அது முடிவுக்கு வந்தது. அவர் வஃபாத் ஆகிவிட்டார். யார் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் கொடுத்து கொண்டே இருந்தாரோ அவர் வஃபாத் ஆகிவிட்டார். வஃபாத்தான பிறகு அவருடைய சகோதரர் 2-3 நாட்கள் கழித்து வஃபாத்தானவரை கனவிலே பார்க்கின்றார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சகோதரர் இத்தனை வருட காலமாக குர்பானி கொடுத்து கொண்டே இருந்தார்கள், ஒரு வருடம் கூட விட்டதில்லை. அவர் வஃபாத்தான பிறகு நான் அவரை கனவிலே கண்டேன். கியாமத்து நாள் வந்துவிட்டது, மக்கள் எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சகோதரரை நான் பார்த்தேன். என்னுடைய சகோதரர் சுவனத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார், உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். ஒரு வாகனத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வாகனம் உருவத்தில் ரொம்ப பெரியதாக இருந்தது. அந்த வாகனத்தை சுற்றி மற்ற கால்நடைகள் எல்லாம் அப்படியே அணிவகுத்து நிற்கின்றது. இவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் கண்ணியத்தை கொடுத்தான். அப்பொழுது நான் கேட்டேன், உங்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான், எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது, உயர்வு கிடைத்தது? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் உலகத்திலே ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, வயது முதிர்ந்த பெண்மணி, ஏழ்மையான பெண்மணி, அந்த பெண்மணிக்கு நான் சதகா செய்தேன், ஒரே ஒரு திரகம் சதகா செய்தேன். அந்த ஒரு திரகத்தை சதகா செய்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த சூனத்தை கொடுத்தான். ஒரே ஒரு திரகம் தான் செஞ்சேன். அந்த ஒரு திரகத்திற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாகனம் நான் குர்பானி கொடுத்த வாகனம். உலகத்திலே நான் குர்பானி கொடுத்தேனா இல்லையா, அந்த வாகனம், என்னை சுற்றி அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு வருடமும் கொடுத்த ஆடுகள். நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த வாகனம் தான் முதலாக கொடுத்த வாகனம். இதை சுற்றியுள்ள எல்லா வாகனங்களும் அடுத்தடுத்து கொடுத்தது. இது எல்லா வாகனங்களும் சேர்ந்து எனக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்ல வைத்தான், நான் இன்றைக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றேன் என்று. கனவிலே தோன்றிய குர்பானி கொடுத்த, அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகத்தை செய்த ஒரு ஏழ்மையானவர் இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் சொன்னால், வசதி உள்ளவர்களை நாம் என்ன சொல்ல வேண்டும்? கட்டாயமாக தரப்பட வேண்டும், கட்டாயமாக தரப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி கொடுப்பதை நாம் பாரமாக எண்ணிவிடக் கூடாது. வசதி இருந்தால்தான் கொடுக்கலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. வசதி உள்ளவர்கள் கட்டாயமாக ஒரு ஆட்டை நிச்சயம் தர வேண்டும். வசதி இல்லாதவர்கள் ஒரு ஆட்டை எங்களால் கொடுக்க முடியல, எப்படியாவது அந்த மாட்டினுள்ள 7 பங்குகளும் ஒரு பங்கு, அந்த பங்கிலாவது நாம் சேர்ந்து நம்முடைய குர்பானியை நாம் எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் குர்பானி விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு செய்திகளை நாம் விளங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதை நாம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக.
துல்ஹஜ் மாதத்திலே நாம் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக முக்கியமானது இந்த குர்பானி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். மன் கான லஹு மன் வஜத ஸஅதன் ஐ யுதஹி ஃபலன் யுதஹி. உத்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி கொடுப்பதற்கு ஒருவருக்கு வசதி இருந்தும் அவர் குர்பானி கொடுக்காவிட்டால் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, ஈத் தொழுகைக்காக வேண்டி ஈத்காவிற்கு நம்முடைய முஸல்லாவிற்கு அவர்கள் வர வேண்டாம் எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனமாக இருக்கும், ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் கட்டாயமாக குர்பானியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குர்பானிகளை நல்ல முறையில் கொடுக்கக்கூடிய குர்பானிகளாக நம்முடைய குர்பானிகளை ஆக்கி அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட குர்பானி கட்டாயமாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி குர்பானி தரப்பட வேண்டும். அவர்கள் விதி விலக்கல்ல. எனவே யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் நிச்சயமாக தருவார்கள். தர வேண்டும் என்பது வாஜிப், கட்டாயம். வசதி இல்லாதவர்கள் தங்களுடைய கூட்டு குர்பானிகளை எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவேதான் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குர்பானி நிறைவேற்றப்பட்ட பிறகு தங்களுடைய முடி மற்றும் நகங்களை அகற்றிக் கொள்ளலாம். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் தியாகத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கும் நன்மைகளை தர இருக்கின்றான். மிக முக்கியமாக அரஃபாவுடைய தினத்தன்று வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நோன்பு, நாம் பிறை 1 to 9 வரைக்கும் நோன்பு வைக்க முடியாவிட்டாலும் அந்த குறைந்தபட்சம் அந்த அரஃபாவுடைய தினத்தன்று பிறை 9 அன்று அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரவிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ், அந்த ஒரு நாள் நாம் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலர்கள் கேட்கின்றார்கள், வெள்ளிக்கிழமை நோன்பு வந்தா அது வைக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக வைக்கணும். இதற்கு முன்பதாகவும் எத்தனை நோன்புகள் வந்திருக்கின்றது, பராத்துடைய நோன்பு வந்திருக்கின்றது, வைத்திருக்கின்றோம். அதே போன்று தான் இந்த அரஃபாவுடைய நோன்பு. சரி, உங்களுக்கு ஒரு அரஃபாவுடைய நோன்பு மட்டும் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்பு வியாழக்கிழமை என்று சேர்ந்து ஒரு நோன்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அது நஃபிலான நோன்புகளை கணக்கிலே சேர்ந்துவிடும். ஆனால் அரஃபாவுடைய தினத்தன்று கட்டாயமாக நாம் எப்படியாவது முயற்சி செய்து நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு வருடம் முன் சென்ற பாவங்களையும் ஒரு வருடம் பின்னால் நிகழ்ந்த பாவங்களையும் மன்னிக்கின்றான். எனவே இந்த மிக முக்கியமான இந்த செய்திகளை நாம் உள்வாங்கி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் நாம் ஆர்வப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே நாம் எப்படியாவது நம்முடைய குர்பானிகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அரஃபாவுடைய தினத்தன்று நாம் வைக்கப்படக்கூடிய அந்த நோன்புகளையும் நாம் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று பிறை 9 பிறை 13, பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து பிறை 13 அசர் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் தக்பீர் சொல்வது வாஜிபு, கட்டாயமாகும். இதையும் நாம் மிக முக்கியமாக கருத வேண்டும். அதே போன்று நம்முடைய குர்பானிகளை நிறைவேற்றுவதற்கு அதனுடைய சட்டங்கள், அதனுடைய முறைகள் அது தனியாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இதுவரைக்கும் யார் குர்பானி கொடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விற்காக வேண்டி மென்மேலும் அவர்களை கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. யார் கொடுக்க வேண்டும் என்ற நியத்து செய்தார்களோ அவர்கள் மீண்டும் மீண்டும் தர வேண்டும், தருவதற்கும் அல்லாஹ் தஆலா பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவானாக என்ற துஆவோடு மறைந்த நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி சென்ற சனிக்கிழமை இரவு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் பணிவான, மிகவும் எளிமையான ஒரு மனிதன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாம் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் எளிமைக்கு சொந்தக்காரர், மிகவும் மிருதுவான தன்மையோடு பேசக்கூடியவர். அதிகமான பேச்சு இருக்காது, ஆனால் செயல் ரீதியாக பார்த்தால் மிகவும் சரியான முறையில் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய பணிகளை சரியான முறையில் செய்து காட்டியவர்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகை நேரத்திலே
திருவல்லிக்கேணி வாலாஜா ஜும்மா மஸ்ஜிதிலே அவருடைய ஜனாசா தொழுகை நடைபெற்றது. பெரும் திரளாக மக்கள் கலந்து கொண்டார்கள். அனைவரும் அவர்களுக்காக வேண்டி துஆக்களையும் செய்தார்கள். எனவே நாமும் அவர்களுக்காக வேண்டி, அவருடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி, அவருடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். தான் வாழ்நாள் முழுக்க அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட சலுகைகளையும் அதையும் வேண்டாம் என்று அதையும் சொல்லி மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அரசாங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு வீடு தரப்பட்டது, அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வாகனம் தரப்பட்டது, அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். தங்களுடைய தந்தை எந்த இடத்திலே இருந்தார்களோ அதே வீட்டிலே தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக கூட முஸ்லிம்களுக்கு கபிரிஸ்தானுடைய ஒரு இடத்தை வக்ஃப் செய்து கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த இடத்தை வக்ஃப் செய்தார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அப்படிப்பட்ட நல்லோர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வது நமக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்கலாம். எனவே நாம் அவர்களுக்காக வேண்டிய துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்திலே நம்முடைய குர்பானி, நம்முடைய நல்லவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. வருங்காலத்திலேயும் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த புனிதமிக்க இந்த துல்ஹஜ் மாதத்திலே என்னென்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டுமோ அதை அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.